தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. எல்லா நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. கண்டிப்பா மேம். பிராபவ வருஷம் இப்போ பிறக்க போகுது, தமிழ் புத்தாண்டா நமக்கு கிடைக்க போகுது. இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில இருக்கு இல்லையா? சோ எப்படி இருக்கு மேம் இந்த வருடம்? ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனிவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க குருவே துணை. பராபவ ஆண்டு சித்திரை அப்படிங்கிறது தான் நமக்கு தமிழ் புத்தாண்டாக சூரிய பகவான் மேஷத்துல உச்சம் பெற்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும்போது கும்ப ராசியில பிறக்குதுங்க. அதுவே ஒரு சிறப்புங்க. லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்துல பிறந்தாலும் ராகு பகவான் அங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏகாதேசி திதியில, ஏகாதேசிங்கிறது பெருமாளுடைய ஆதிக்கம். அப்ப ரொம்ப அழகா சுக்கிரனோட இணைவுல சூரியன் உச்சம் பெற்று பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எல்லாத்துக்குமே ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் நல்ல ஒரு தொழில் மேன்மையும் கொடுக்கணும். இந்த பஞ்சபூதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறத இறைவனுடைய அனுகிரகத்தோட ஆரம்பிப்போம். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பராபவ வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? வாழ்த்துக்கள் மைனா. குரு கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ஜென்மமா இருந்தனால. புதனுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கனால கம்யூனிகேஷன் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும். கௌரவத்தோட இருக்கணும் வச்சுங்களேன். கம்யூனிகேஷன்ல மக்களிடையே நல்ல ஒரு செல்வாக்கு உண்டு. சொல்வாக்குக்கு இனிமே மதிப்பு உண்டு. 2ஆம் இடத்துலயும் குரு வராரு. செல்வாக்கும் கிடைக்கும், சொல்வாக்கும் கிடைக்கும். மிதுனத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டங்கள், மாற்றங்கள் உண்டு. அப்படிங்கறதுல நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆஃப் த லைஃப். இதெல்லாம் மிதுனத்துக்கு பாருங்களேன். எந்த நீங்க தொழில் சார்ந்து சொந்த தொழிலா இருக்கலாம், கூட்டு தொழிலா இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம், அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. கண்டிப்பா மேம். இந்த மிதுன ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது மேம் இந்த பராபவ? புதனுடைய விஷயம் அப்படிங்கும் போது இந்த காதல் வசப்படுறதுல மிதுனம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது, காதல் படுறது, கவிதை, கட்டுரை, இசைத்துறை, கலைத்துறை, பத்திரிகை துறை எல்லாமே இவங்க தாங்க. அதனால அந்த கற்பனா சக்தி அதிகம் புதனுக்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த பிளேஸ்ல உங்களுக்கு இந்த நீசம் உச்சம் எதுவுமே கிடையாது. சமரசமா எடுத்துக்கூடிய விஷயங்கள். நட்பு வட்டாரத்துலதான் இவங்க அவமானப்படுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கவனமா வச்சுக்கணுங்க. ஆனா லவ் அப்படிங்கும் போது நல்ல ஒரு அமைப்புல இவங்களுக்கு எப்ப எந்த வயசுல வேணாலும் வரலாம். மிதுனத்துக்கு கிடையாது. ஆமா, நல்ல ஒரு பேர் அமைஞ்சாலும் ஒரு லவ்வபிள் பர்சன் இவங்களுக்கு ஒரு நட்பாக கூட வரலாம். எப்ப ஒரு லவ்ங்கிறது நம்ம திருமணத்துக்காக மட்டுமே இல்லைல்ல. அப்ப நல்ல ஒரு லவ் கிடைக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு சக்சஸ கொடுக்கும். தன்னை விட அந்த லவர்ஸ் சாதிக்க கூடியவங்களா கூட இருப்பாங்க. மிதுனத்தை கைப்பிடிச்சவங்க என்னைக்குமே வீணாகவே மாட்டாங்க அப்படியும் சொல்லலாம். கண்டிப்பா மேம். மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்கள் இப்ப சின்ன சின்ன சோம்பேறித்தனம், இந்த உற்சாக குறைபாடெல்லாம் இருக்கும். இனிமே வரக்கூடிய அந்த ஜூன் ஜூலைல இருந்து இனிமே போகக்கூடிய புதிய ஆண்டுங்கிற மாதிரி புதுசா அவங்க ஒரு காலேஜோ ஸ்கூலுக்கு போகும்போது நல்ல உற்சாகமா படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் ஆராய்ச்சி துறையாக படிப்பாங்க. டைவர்ஷன் எல்லாம் கொஞ்சம் குறையும். மிதுனம் எப்படின்னா அந்த செல்போன் எல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா அந்த செல்போன் ஐட்டம் எல்லாம் நிறைய யூஸ் பண்ண தோணும் இந்த புதனுக்கே. அதுலதான் போயிட்டு என்ன இருக்கு என்னன்னு தேடுவாங்க. அங்க மிஸ் சொல்லி தரவே இல்லம்மா, நானே தான் போன்ல பாக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 1 மணி நேரம் 2 மணி நேரமாடா பாப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால இந்த டிவி செல்லு இதெல்லாம் கொஞ்சம் படிக்கிற கூடிய மாணவர்கள் குறைச்சிக்கிறது நல்லது. கண்டிப்பா. இந்த பண வரவு, கடன் சுமை இதெல்லாம் எப்படி இருக்கும்? கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல்கள்லாம் இருந்துச்சுன்னா தீருமா? நல்ல கேள்வி. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு தனம் பணம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நிறைய பணம் வரும். குருட்டு அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஜூன்ல வரும். மே மாசம் வரையுமே கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துட்டு வச்சிருக்கேன் நான், ஒரு 5 லட்சம் கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா குரோர் கணக்குல கொடுக்கறவங்க இருக்காங்க. அதெல்லாம் இந்த ரொட்டேஷன் எல்லாம் செய்வாங்க பிசினஸ்க்காக. அவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். நல்ல பண வரவு உண்டுங்க. கண்டிப்பா மிதுனத்துக்கு நிறைய விஷயங்கள் பணத்தை சார்ந்து வரும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா மேம். அதே போல இப்போ மிதுன ராசிக்காரர்கள் இந்த பராபவ வருடத்துல ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாமா? பரிகாரம் அப்படிங்கும்போது பெருமாள் வழிபாடு நல்லா இருக்கும். பெருமானதுக்கு திருமஞ்சனம் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்திலேயே ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தா அதை தொடர்ந்து நீங்க புதன்கிழமையோ
அல்லது சனிக்கிழமைய போயிட்டு வந்துருங்க. வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாதீங்க. மிதுனம் சாப்பிட்றவங்களா இருந்தா சாப்பிட வேண்டாம். அடுத்து வந்து ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய ராகவேந்திரர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். சிவபுராணம் கேட்டுட்டு வாங்க அல்லது பாராயணம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் வந்து சிவனுடைய நட்சத்திரம். சோ அதனால இது முழுமையாக அந்த ராகுவோட அமைப்புல இருக்கிறனால இந்த குரு நல்லா சப்போர்ட் பண்றனால, ஏன்னா அந்த குரு அப்படிங்கிற தட்சிணாமூர்த்தியோடைய விஷயம்னா சிவனுக்கு தாங்க உகந்தது. சோ அதனால இது மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்கு நீங்க இந்த வருடத்திற்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க? 75% கொடுக்கலாம். நல்லா இருக்கும். முக்கால் கிணறு தாண்டிட்டோங்க மாதிரி நல்ல ஒரு வருமானத்தோட ஐஸ்வர்யமா இருக்கக்கூடிய அமைப்பு அமையும்.